எக்ஸலண்ட். இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட் அப்படின்ற இந்த கோர்ஸில் இது ஒரு ப்ரொமோ வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முல்லா ஹேட் எ ட்ரீம் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன முல்லா ஹேட் எ ட்ரீம்? ட்ரீம் அப்படின்னா கனவு. முல்லா ஹேட் எ ட்ரீம் அப்படின்னா முல்லா ஒரு கனவு கண்டார் அப்படிங்கிற ஒரு சின்ன அர்த்தமாகுது. ஸோ முதல்ல அந்த கதையை வாய்ஸ் மெசேஜில் கேட்க போகிறோம். எந்த அளவுக்கு புரியுது அப்படிங்கிறத கவனமாக பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, புரியுதோ புரியலையோ விட்டுறக்கூடாது. ஐயோ என்னடா ஒன்றுமே புரியல அப்படிலாம் விடவே கூடாது. ஜெயிக்கிற வரைக்கும் விடக்கூடாது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும், என்ன பேசுனாங்களோ அதை டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். அதை கேட்டுட்டு ரெண்டாவது முறை இந்த வீடியோ கேட்கும்போது பாருங்கள் எப்படி புரியுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போது இந்த கதையை நம்ம கேட்கலாம். Mullah had a dream. A man knocked at his door and asked if he could spend the night in his house. He said he would pay 10 gold coins for the privilege. Mullah agreed and showed him to his room. The next morning, the man thanked Mullah and began taking out gold coins from his purse. He took out 9 and stopped. "You promised to give me 10," shouted Mullah and awoke. He looked around for the man but there was no one there. He quickly shut his eyes again. All right, he said. "Give me 9." ஓகே, இப்போது இந்த கதையை நம்ம படிப்போம். முல்லா ஹேட் எ ட்ரீம். முல்லா ஒரு கனவு கண்டார். சரி, அது என்ன தான் அப்படி கனவு கண்டார் அப்படின்னு பார்க்கலாமா? எ மேன், ஒரு மனிதன், ஒரு ஆள். நாக்டு, தட்டினார். நாக்னா தட்டுறது. நாக்டு அப்படின்னா தட்டினார். எ மேன் நாக்டு அப்படின்னா ஒரு மனிதன் தட்டினான். என்ன? அட் இஸ் டோர். இங்கே ஹிஸ் அப்படிங்கிறது யாரை குறிக்குது? முல்லாவை குறிக்குது. எ மேன் நாக்ட் அட் இஸ் டோர். ஒரு முல்லாவனுடைய கதவை தட்டினான். அண்ட் ஆஸ்க், மேலும் கேட்டான். ஆஸ்க்னா என்ன பண்ணான்? ரிக்வஸ்ட் பண்ணான், கேட்டான். என்னன்னு கேட்டான்? இஃப் ஹீ குட் ஸ்பெண்ட், அவன் செலவு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டான். என்னத்தை செலவு பண்ண முடியும்? த நைட், இந்த இரவை கழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டான். இன் இஸ் ஹவுஸ். இங்கே அகெயின் இன் இஸ் ஹவுஸ் அப்படிங்கிறது யார் குறிக்குது? முல்லாவினுடைய வீட்டில் நான் இந்த இரவை நான் கழிச்சிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி முல்லாவினுடைய வீட்டினுடைய கதவை தட்டி கேட்டான். இப்போது இந்த 2 சென்டென்ஸையும் நம்ம ஒரு முறை மறுபடியும் படிப்போம். முல்லா ஹேட் எ ட்ரீம். முல்லா ஒரு கனவு கண்டார். எ மேன் நாக்ட் அட் இஸ் டோர். ஒரு மனிதன் முல்லாவினுடைய கதவை தட்டினான். அண்ட் ஆஸ்க்ட், மேலும் கேட்டான். இஃப் ஹீ குட் ஸ்பெண்ட் த நைட் இன் ஹிஸ் ஹவுஸ். முல்லாவனுடைய வீட்டில் இந்த இரவு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டான். ஹீ செட், அவன் சொன்னான். இதை சொல்லிவிட்டு மறுபடியும் அவன் சொன்னான். ஹீ வுட் பே, அவன் கொடுப்பான். நான் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? 10 கோல்டு காயின்ஸ். 10 கோல்டு காயின் கொடுக்குறேன் ஃபார் த ப்ரிவிலேஜ். ஒருவேளை நீங்கள் எனக்கு இதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா. இந்த இடத்துல ப்ரிவிலேஜ் அப்படின்னா ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்குறோம்ல, அதுதான் ப்ரிவிலேஜ். அப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு மட்டும் உங்கள் வீட்டில் தங்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா, இடம் கொடுத்தீங்கன்னா, நான் என்ன கொடுப்பேன்? உங்களுக்கு 10 கோல்டு காயின் கொடுப்பேன். ஹீ செட் ஹீ வுட் பே 10 கோல்டு காயின்ஸ் ஃபார் த ப்ரிவிலேஜ். முல்லா அக்ரீடு. முல்லா என்ன பண்ணார்? சரின்னு சம்மதிச்சார். அக்ரீன்னா சம்மதிக்கிறது. முல்லா அக்ரீடு. முல்லா சம்மதிச்சார். அண்ட் ஷோடு ஹிம், மேலும் என்ன பண்ணார்? அவனுக்கு காட்டினார். எதை காட்டினார்? டு ஹீஸ் ரூம். அவருடைய ரூம் எதுவோ அவர் எங்கே தங்கணுமோ அந்த ரூமை காட்டினார். அங்கே தங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னார். த நெக்ஸ்ட் மார்னிங், அடுத்த நாள் காலையில், த மேன் தேங்க்ட் முல்லா. அந்த மனிதன் நன்றி சொன்னான், முல்லாவுக்கு நன்றி சொன்னான். அண்ட் பிகேன் டேக்கிங் அவுட் கோல்டு காயின்ஸ். அண்ட் பிகேன், அதுக்கப்புறம் ஆரம்பித்தான். பிகின் அப்படின்னா ஆரம்பித்தல்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பிகேன் அப்படின்னா ஆரம்பித்தான். என்ன ஆரம்பித்தான்? டேக்கிங் அவுட் கோல்டு காயின்ஸ். கோல்டு காயின்ஸ் அப்போது தங்க காசுகளை எடுப்பதற்கு, டேக்னா எடுக்கிறது, டேக்கிங் அவுட்னா வெளியே எடுக்க ஆரம்பித்தான். The next morning, the man thanked Mullah and began taking out the gold coins.
எங்கேருந்து எடுத்தான்? ஃப்ரம் ஹிஸ் பர்ஸ். ஹிஸ் பர்ஸ் அப்படின்னா அவனுடைய பர்ஸ்லேருந்து எடுத்தான். ஃப்ரம் ஹிஸ் பர்ஸ், அந்த பர்ஸிலிருந்து எடுக்க ஆரம்பித்தான். ஹீ டுக் அவுட் 9. அவன் 9 எடுத்துக்கிட்டு இருந்தான். 9 காயினை எண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தான். அண்ட் ஸ்டாப்டு. ஒரு நிமிஷம் அப்படி யோசித்து நிறுத்தினான். ஹீ டுக் அவுட் 9 அண்ட் ஸ்டாப். அவன் 9 கோல்டு காயின் எடுத்துகிட்டு அப்படியே நிறுத்தினான். உடனே என்ன பண்ணார்? யூ ப்ராமிஸ் டு கிவ் மீ 10 அப்படின்னு சொல்லி, யூ ப்ராமிஸ்டு, நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்க. யூ ப்ராமிஸ்னால் வாக்கு கொடுக்குறது. யூ ப்ராமிஸ்டு, நீ வாக்கு கொடுத்துருக்க. என்ன வாக்குக்கு? டு கிவ் மீ 10, எனக்கு 10 கோல்டு காயின் கொடுக்குறேன்னு சொல்லி நீ வாக்குறுதி கொடுத்துருக்க. ஷவுட்டட் முல்லா அப்படின்னு சத்தம் போட்டார் முல்லா. அண்ட் வோக், படுத்துக்கிட்டு திடீர்னு எந்திரிச்சார். அப்படின்னு சத்தம் போட்டுகிட்டே எந்திரிச்சார். யூ ப்ராமிஸ் டு கிவ் மீ 10, ஷவுட்டட் முல்லா அண்ட் வோக். உடனே he looked around for the man. முழிச்சி சுற்றி முற்றும் பார்த்தார். ஓ, இவ்வளோ நேரம் நம்ம கண்டதெல்லாம் கனவு போல் இருக்குது அப்படின்னு அவர் தெரிஞ்சு போச்சு. he looked around for the man but there was no one there. ஆனால் there was no one there. no one thereனா யாருமே இல்லை. there was, அங்கே யாருமே இல்லை. உடனே முல்லா என்ன பண்ணார்? he quickly shut his eyes again. அவர் என்ன பண்ணார்? he quickly, சீக்கிரமாக, shut his eyes, கண்ணை மூடிட்டார். again, மறுபடியும் என்ன பண்ணார்? முழிச்சு பார்த்தாரு, யாருமே இல்லை. உடனே அவருக்கு தெரிஞ்சிச்சு, ஓ, இவ்வளவு நேரம் நம்ம கனவு கண்டிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. he quickly shut his eyes again. அவருடைய கண்ணை மறுபடியும் மூடிட்டார். all right he said. ஓகே, சரி அப்படின்னு சொன்னார். கிவ் மீ 9. ஓகே, 9வது கொடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்? கண்ணை மூடிட்டு கத்தினார். இதுதான் கதை. சரிங்களா? அதாவது கனவுல நடந்ததை கூட அடடா மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி மறுபடியும் கண்ணை மூடிக்கிட்டு கனவை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு முல்லா அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போது இந்த கதையை இன்னொரு முறை இப்போ வாய்ஸ் மெசேஜில் கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏற்கனவே எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை விட டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். கேளுங்க. Mullah had a dream. A man knocked at his door and asked if he could spend the night in his house. He said he would pay 10 gold coins for the privilege. Mullah agreed and showed him to his room. The next morning, the man thanked Mullah and began taking out gold coins from his purse. He took out 9 and stopped. "You promised to give me 10," shouted Mullah and awoke. He looked around for the man but there was no one there. He quickly shut his eyes again. All right, he said. "Give me 9." ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இல்லை? சரி, இப்போது இந்த கதையிலேருந்து ஒரு 2 கேள்வி கேட்கப்படும். ஆனால் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் இருந்தால் வரும். எத்தனை முறை வேணாலும் ரிப்பீட்டடாக இந்த வாய்ஸை கேளுங்க, கேள்வியை புரிஞ்சுக்குங்க. அந்த கேள்விக்கு உண்டான பதிலை சரியோ தப்போ கமெண்ட்டில் எழுதுங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆரம்பத்தில் நடக்கும். ஆரம்பத்தில் ஜெயிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். பட் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் வெற்றி உங்களை தேடி வரும். இப்போ கேள்வியை கேளுங்க, பதிலை எழுதுங்க. 1. What the man asked for who knocked the door. 2. How many gold coin did Mullah finally claim? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட் கோர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உதவுங்க. எல்லாருக்கும் அச்சீவ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அது எப்படி அச்சீவ் பண்ணுறது? ஆங்கிலம் அப்படிங்கிறது முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியுதுங்க சார். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டீங்க. இந்த ஒரு மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக 3 மாதத்தில் உங்களுக்குள்ளார மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். நான் அதுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். இதை பை பண்ணுற கோர்ஸுக்கு உண்டான லிங்க் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா 8508502000 கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.